வீடியோ பத்திரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேட் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட வந்திருக்கோம். இது என்னன்னா நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுக்கிட்ட விஷயம். ஒரு பையன் என்ன விரும்புறாங்கன்னு தெரியுது. எனக்கு என் மேல அன்பு வச்சு விரும்புறாங்களா, இல்ல என்னுடைய உடம்புக்காக, இல்ல வேற ஏதாவது தாட்ல அவங்க என் கூட பழகுறாங்கன்ற பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால ஒரு ஆண் உங்க லைஃப்ல உங்க உடம்புக்காக விரும்புறாங்களா இல்லையன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல பெண்களோட லைஃப்ல நிறைய பேர் இப்ப ரீசெண்டா வந்து நியூஸ்ல கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பல பெண்களை காதல்ன்ற பேர்ல ஏமாத்தி அவர்களோட உடம்ப அடைஞ்சதுக்கு அப்புறமா அதை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி காசாக்கி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ல இருக்கக்கூடிய வீடியோவா இருக்கும். ஸோ இவங்க இப்படிதான் இருக்காங்கன்ற போது அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருங்க. லவ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க போட்டோ கேட்டாலோ இல்ல மற்ற விஷயங்கள் எது நடந்தாலும் சரி ஜாக்கிரதையா இருக்கிறது பொண்களாக உங்களுக்கு நல்லது. ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆண் உங்களுடைய உடம்பிற்காக மட்டும் விரும்பினால் நீங்கள் எப்போது பேசினாலும் அவர்கள் அதை பற்றி தான் அதிகம் பேசுவார்கள். வேறு எந்த ஒரு பேச்சையும் எடுக்க மாட்டார்கள். ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒருத்தங்க காதல் விஷயத்துல ரொம்ப உங்க மேல அன்பா இருக்காங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா ஒருத்தங்க உடம்புக்காக தான் விரும்புறாங்கன்ற போது அவங்களுக்கு அந்த ஒரு தாட்டுக்கு மேல வேற எதுவும் இருக்காது. நீங்க எதை பேசினாலும் சரி அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி இங்கதான் வரணும் அப்படின்ற மாதிரி தான். எதை பேசினாலும் சரி அங்க போய் இங்க போய் இங்க போய் கடைசியில் இங்க வந்து நிற்பாங்க. அந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு காம பேச்சுகளை உங்களுடைய உடம்புக்காக உங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த ஒரு பேச்சையும் எடுக்கவும் தெரியாது. அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்டானதா இருக்கும். அண்ட் சிலர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட அந்த ஸ்டார்டிங்ல பேசாம இருந்துட்டு அன்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பவர்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டு டைப்லயும் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பட் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரிட்டி நிறைய கிடைக்கும். செகண்ட், நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளும் போது உடனே பேசுவார்கள். ஆனால் பேசும்போது அதை பற்றி அதிகம் உங்களிடம் கேட்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க பேசுவீங்க, அவங்க உடனே எடுப்பாங்க. நீங்க கால் பண்ணால் கூட மெசேஜ் பண்ணால் கூட உடனே ரிப்ளை எல்லாமே வரும். நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம மேல நமக்காக எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்காம இவ்வளவு மாதிரி ஒரு பையன் இவ்வளவு மாதிரி ஒரு பர்சனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா எந்த ஒரு பர்சனும் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கும். ஒரு அன்பா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆஃப் தால் இந்த ஒரு உடம்புக்கான ரீசனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்படிப்பட்ட பர்சன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த காமம் சம்பந்தப்பட்ட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட முத்தம் இல்ல அதுக்கு மேல மற்ற விஷயங்களை பத்தி அதிகமா பேசுவாங்க. அண்ட் உங்ககிட்ட போட்டோவையும் அது போல் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒருத்தன் என்னைக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு போட்டோ கேட்கிறானோ அப்பவுமே அவனை நீங்க கட் பண்ணிடுங்க. அவங்ககிட்ட பேசுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா காதல்ல அப்படி ஒரு விஷயம் வருதுன்னா அந்த இடத்துல ஏதோ வேற இருக்குன்னு தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை பற்றி பேசாதே அப்படி என்று கூறினாலும் அவர்கள் பேசுவார்கள். அதே மீறி நீங்கள் பேசாமல் தவிர்த்தால் அவர்கள் உங்களிடம் பேசுவதை தவிர்ப்பார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்க அவங்க அந்த மாதிரி தாட்ஸ்ல பேசுறாங்க. அப்படி ஒன்று பேசுறது போது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். அண்டு அந்த டைம்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்கிட்ட எல்லாம் இப்படி பேசாத, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களும் சரி பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல சேடா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆமா இது நான் உன்கிட்ட பேசிக்க கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா தாமரை தப்பு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்களை அவங்க மேல இது பண்ற மாதிரி உங்க உங்க மேலதான் தப்புன்ற மாதிரி உங்களே எப்படின்னா அதை மாத்தி விட்டுருவாங்க அந்த தப்பேன்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது, அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்றாங்கன்ற போது அங்க கேர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறுபடியும் அந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் தவிர்த்தாலும் சரி உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி முடியாத பட்சத்துல உங்களே தவிர்த்துருவாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பெண்கள் மன்னிக்கவும் ஒரு சில ஆண்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு மீண்டும் சில நாட்கள் கழித்து அதே விஷயத்தை தான் செய்வார்கள். காரணம் அவர்களுக்கு தேவை உங்களிடம் இருந்து இதுவாக தான் இருக்கும். நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த பையன் உங்க கூட நீங்க பேசாத, இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி போட்டோ கேட்காத எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லிடுவீங்க. அவங்களும் ஓகே இந்த மாதிரி கேட்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. நீங்களும் நல்ல பையன் தான் போல அப்படின்னு நினைச்சிருவீங்க. பட் சில நாட்கள் கிடக்கும், சில மாதங்கள் கிடக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களுடைய தாட் அங்கேயே வந்து நிற்கும். அவங்க எப்படி திரும்ப ஆரம்பிப்பாங்க, என் ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு அந்த மாதிரி இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன், அந்த மாதிரி பார்த்தேன், வீடியோல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை சொல்லிட்டு எனக்காக நீ இதை அனுப்புவியா, எனக்காக நீ இதை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம கேட்பாங்க. கேவலமான விஷயத்த உங்களை பண்ண வைப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனை நீங்க நம்பி உங்களுடைய பிரைவேட் போட்டோஸ் அனுப்புறீங்கன்னா நிச்சயமா நீங்க தான் அதுல பாதிக்கப்படுவீங்க. அண்ட் இப்படிப்பட்டவங்க உங்களை விரும்பல, உங்களுடைய உடம்பு விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லலாம் எல்லா பொண்ணுகிட்டையும் அப்படிதானே, அவங்களுடைய தேவை பூர்த்திக்காக தானே, அது யாரா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட இது பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த லஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துல தான் சிக்கிக்கிறீங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்.
இன்னும் ஒரு சில ஆண்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறிய பிறகு செய்ய மாட்டேன் என்று கூறுவார்கள், செய்யாமல் இருப்பார்கள். ஆனால் நேரில் சந்திக்கும் போது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வான் கேவலமான ஆண்கள். அதாவது எப்படின்னா, நீங்க சொல்லிட்டீங்களா, அவங்களுக்கு புரிஞ்சிருது. ஏன்னா இவங்க கிட்ட இப்படி பேசினா நம்ம பிளாக் பண்ணிடுவாங்க, நம்ம அவாய்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பேசாம தவிர்த்துவாங்க. ரொம்ப ஜெனுவினான பர்சன் மாதிரி உங்ககிட்ட நடந்துப்பாங்க. பட் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுன்றது பார்த்தீங்களா, நேரில் மீட் பண்றதுக்கு உண்டே வா அப்படிம்பாங்க. நீங்க ஓகே நல்ல பையன் தான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அந்த இடத்துல அவங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கான தேவையான விஷயங்களை பண்ணிப்பாங்க. இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வரைக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்ற போது கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் சரி, அதுலேருந்து மீண்டு வரதும் சரி. அண்டு இந்த ஒரு விஷயங்களாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இதோட பார்ட் 2 வீடியோ இருக்குது, பார்ட் 4 நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு. நான் சிம்பிளான விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால நான் பார்ட்டாக போட வேண்டிய நிலைமை ஏற்படுது. இந்த ஒரு விஷயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். ஒரு 5 பார்ட் சொல்லியிருக்கேன், செகண்ட் பார்ட் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கலாம். அண்ட் இந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்ற போது கண்டிப்பான முறையில நீங்க அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். அதையும் மீறி நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பண்ணீங்கன்னா, நல்லவனா இருந்தா ஓகே. பட் அதுவேன்ட்டு இந்த மாதிரி இந்த நியூஸ்ல வர மாதிரி இருந்தாங்கன்னா உங்க லைஃப் பாதிக்கப்படும்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்டான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஷேப் பார்க்கலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கைஸ், வேற வீடியோவில் பார்க்க வரைக்கும் சீ தட்டா, பை பாய்.